வணக்கம் என் சொந்தங்களே. அதிகாலை எழு, ஆகாயம் தொழு, இயற்கையை நேசி. உனக்காக உச்சரிக்கப்பட்ட சொல். ஒரு நிமிடம் கேள். இறைவன் எங்கிருக்கிறான், எங்கும் இருக்கிறான் என்பதுதானே உன் பதில். கல்லை கண்டால் யானையை காணோம், யானையை கண்டால் கல்லை காணோம். நீ கல்லாக பார்த்தால் அங்கிருக்கின்ற யானை சிற்பம் தெரியாது. யானையாக பார்த்தால் அதில் இருக்கிற கல் உனக்கு தெரியாது. கேள்விப்பட்டிருக்கிறாயா? உன் மனம் எந்தெந்த நோக்கத்தில் பார்க்கிறதோ அதுவே உன் மனதிற்கு தெரியும். மனோரஞ்சித பூவை முகர்ந்திருக்கிறாயா? என்ன வாசனையை நினைத்து முகர்ந்திருக்கிறாயோ அந்த வாசனை உனக்கு தெரியும். எப்படி? மனம். இறைவன் எங்கிருக்கிறான் என்பதை தமிழ் சொல்லுகிறது. தீயினுள் தெறல் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ, அறத்தினுள் அன்பு நீ, மரத்தினுள் மைந்து நீ, வேதத்து மறை நீ, பூதத்து முதலும் நீ, வெஞ்சுடர் ஒளியும் நீ, திங்களுள் அழியும் நீ, அனைத்தும் நீ, அனைத்தினும் உட்பொருள் நீ என்கிறது. இவைகளில் உன்னால் தெய்வத்தை பார்க்க முடியும். உலகத்தை உன்னுள் பார். இயற்கை என பார்த்து செல்லாதே. மனமொன்றி பார், இறைவன் தெரிவான். மாணவன் கேட்டான், இறைவன் உலகத்தை படைத்தானா? குரு சொன்னார், ஆம். தீயவரையும் அவன்தான் படைத்தானா? மாணவனை பார்த்தார். குரு கேட்டார், குளிர்ச்சி என்று ஒன்று உண்டா? உண்டே. அனுபவித்தது இல்லையா குருவே? அனுபவித்திருக்கிறேன். அது உண்மையா? புரியவில்லை. எங்கு வெப்பம் இல்லையோ, எங்கு வெப்பம் குறைகிறதோ அதுவே குளிர்ச்சி. குளிர்ச்சி என்பது தனியான ஒரு நிலை இல்லை. எங்கு வெளிச்சம் இல்லையோ அதுவே இருட்டு. இருட்டு என்ற ஒன்று தனியான நிலை இல்லை. எங்கு ஒழுக்கம், கருணை, மனிதாபிமானம், இரக்கம் என்ற நன்மைகள் இல்லையோ அதுவே தீமை. தீமை என்ற ஒன்று நிலை கிடையாது என்றார். இறைவன் தீமையை படைக்கவில்லை. நன்மையை இழந்தது நாம் செய்த தீமைகள். நாம் தீமைகளாக செய்துவிட்டு இறைவன் தீமையை படைத்தான் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. உனக்காக உச்சரிக்கப்பட்ட சொல். மனதில் நிறுத்து. மீண்டும் சந்திப்போம்.